ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி பண்ணலாம், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், இந்த கஞ்சி குடிக்கிறதுனால என்ன பயன்ன்றதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அரிசியில் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நார்ச்சத்து புரதச்சத்து இருக்கிறதுனால இதயம், மூளை மற்றும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது. இந்த கஞ்சியில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண, அதோடைய பயன்கள் என்ன, எதுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்றதை வாங்க பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நான் கருப்பு கவுனி அரிசி, பூண்டு, மிளகு, சீரகம், கொள்ளு, பார்லி, பாசிப்பருப்பு இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அரிசியை முதல்ல நல்லா 2 தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுக்கணும். நல்லா, ஏன்னா தூசி இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு இருத்துடுங்க. தண்ணியை இருத்துட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா பரவி காய விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பருப்புங்களை வறுத்தெடுக்கலாம். முதல்ல கொள்ளு வறுக்கலாம். கொள்ளு மனுஷனுக்கு அவ்வளோ ஒரு ஆக்டிவ்னஸ் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி சிறுநீரகத்தில் கல் இருந்தால் கூட கரைக்கக்கூடியது கொள்ளு. அடுத்தது நம்ம பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்து எடுக்கணும். பொன்னிறமாக எடுக்கணும். சிம்மில் வச்சு வருங்க. இதில் புரோட்டீன் சத்து இருக்கிறதுனால நமக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். அடுத்தது பார்லியில் நம்ம உடம்புல இருக்க கெட்ட நீர்களை வெளியேற்றக்கூடியது பார்லியுடைய தன்மை. அதுவும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு. அடுத்தது நம்ம ஆற வச்ச நம்ம கருப்பு கவுனி அரிசி ராஜாக்கள் உண்ணக்கூடிய அரிசியா. ஆனால் இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம இதை சாப்பிட்றதுக்கு. நம்ம பயனுள்ளதாக மாற்றிக்கணும் இல்லையா? ஸோ அதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், பக்குவமாக இதெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டு இந்த அரிசியை நம்ம இப்போ வறுத்து எடுக்கணும். ஸோ ஏன்னா இதில் ஈரமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் அரிசியில் ஈரப்பதம் இருந்ததுன்னா நம்ம அரைச்சி வைக்கும்போது சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நல்லா கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். சிம்மில் வச்சு பாருங்க, தீஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஆற வைக்கணும். ஆற வச்சுருக்கேன் பாருங்கள். கொள்ளு, பார்லி, பாசிப்பருப்பு, கருப்பு கவுனி அரிசி எல்லாமே ஆறின பிறகு அடுத்தது மிளகு, சீரகம், பூண்டு ஏற்கனவே காய வச்சு தான் வச்சுருக்கேன். அதனால் மிளகு, சீரகம் கொஞ்சம் வாசனை வரட்டும். வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். இது கூட கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை இருந்ததுன்னா இதையும் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்து எல்லாமே நம்ம ஆற வைக்கணும். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை நல்லா ஜலிச்சு எடுத்துடணும். ஜலிச்சோன்னா நம்மளுக்கு நல்ல மாவு பதம் வரும். மேலே குருணைகள் இருக்கும். அதையும் என்ன பண்ணலாம், மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு சின்ன ஜாரில் போடுங்க. சீக்கிரமாக அரைப்பட்டவுடனே மறுபடியும் ஜலிக்கணும். ஜலிச்சு நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது அதுக்கப்புறம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக இருக்குது, அரைச்சதுனால நம்ம ஆற விடணும். நான் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆறிட்டு ஒரு நல்ல ஒரு ஈரப்பதம் இல்லாத ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்ம வீட்டுக்கு எப்போ வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி செய்யணுன்றது செய்முறையை உங்களுக்கு சொல்லிடுறேன் இதே வீடியோவில். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கிளாஸுக்கு 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஒரு கிளாஸ் எடுத்து அதில் கரைச்சிக்கோங்க. ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ கரைச்சிட்டு ஒரு தண்ணி பாத்திரத்துக்கு ஊற்றிட்டு கலந்துக்கிட்டே இருங்க. கட்டிப்படாமல் இருங்க. கலந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் கலந்துக்கிட்டே இருக்கணும். இதில் நான் உப்பு போடலை, பொடியில். உங்களுக்கு வேணால் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு கஞ்சி பதத்துக்கு வரணும். வந்த உடனே இறக்கி வச்சுட்டு ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மோர் இருந்தால் ஊற்றிக்கலாம், தயிர் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் இருந்தால் பொடியாக கட் பண்ணி போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கும். இது உடல் எடையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் இது உடல் எடையை கட்டுக்குள்ளே வைக்க உதவுது. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து, இது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள நச்சுத்தன்மையெல்லாம் விடுவித்து உங்களை இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுது. ஸோ இவ்வளோ அருமையான ஒரு உணவு கிடைக்கும்போது நம்ம சாப்பிட்டு ஏன் ஆரோக்கியமாக இருக்கக்கூடாது? நன்றி.